கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய மனைவிகளும் வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். ஒவ்வொருவருடைய பெயரில் தனிப்பட்ட பெயர் சொல்லுவது காலதாமதம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் நான் மொத்தமாக சொல்கிறேன். யாரும் அதை கற்றுக்கொள்ள வேண்டாம். இங்கு கூடியிருக்கின்ற இந்த கூட்டம் ஒரு சாதாரணமான கூட்டம் அல்ல. பெண்களுக்கான ஆலோசனை கூட்டம், வெள்ளம் தமிழ் பெண்களுக்கான ஆலோசனை கூட்டம் என்பது மட்டுமல்ல, பெண்களின் எழுச்சி கூட்டம். நமது கழக பெண்கள் உறுதிமொழி ஏற்கக்கூடிய கூட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் பெண்களின் உரிமைக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். கலைஞர் முதல் நமது கழக தலைவர், நமது சின்னவர்களெல்லாம் பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள். நமது அக்கா கனிமொழி அவர்கள் பெண்களின் குரலாக பாராளுமன்றத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இப்படி மகளிர் சுய மரியாதைக்காகவும் மகளிருடைய உரிமைக்காகவும் என்றுமே திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருந்து கொண்டுள்ளது. ஒரு பெண் உயரணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான திட்டங்களை இயற்றி ஒரு சிறந்த ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு தலைவர் இருந்தால்தான் அது சிறப்பாக இருக்கும். நமது கழக ஆட்சி, நமது கழக தலைவர் பெண்களுக்கான எண்ணற்ற திட்டத்தை வரிசையாக நம்ம அடிக்கடியே போனால், ஆனால் உங்களுக்கு கடந்த 5 ஆண்டு காலமாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பெண்களுக்கான திட்டங்கள் என்னென்ன செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு பெண் உயர்ந்தால் குடும்பம் உயரும், குடும்பம் உயர்ந்தால் அந்த சமுதாயம் உயரும், ஒட்டுமொத்த சமுதாயம் உயர்ந்தால் நாடு உயரும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நமது தலைவர் வந்து மகளிருக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதனால இங்கே கூடியிருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒரு உறுதிமொழி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையணும்னு நீங்க எல்லாம் சிறப்பாக செயல்படணும். ஒரு 10 நாள் தான் நீங்க பண்ணக்கூடிய பரப்புரை, வெள்ளம் தமிழ் பெண்கள் பரப்புரை